சிவகாமி சொல்றாங்க கண்மணியோட அம்மா கிட்ட, இதுக்கு மேல என்ன நடக்குமோ, என் வீட்டுக்காரரு எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. பத்தாததுக்கு என் மாமியார நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்மணியோட அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத சிவகாமி, எல்லா இடத்துலயும் என் பொண்ணு உனக்கு பக்கபலமா உன் கூடயே நிப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் பொண்ணு உனக்கு கை கொடுப்பா. நீ அவ கூட சேர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். என்னைய நம்பு சிவகாமி. இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. உன் வார்த்தையால எனக்கு தைரியமே வந்திருக்கு. சிவகாமி, முதல்ல என் பொண்ண உன் வீட்டுக்கு கொடுக்க வேணான்னு தான் நினைச்சேன். உனக்கே உன் வீட்டுல எந்த மரியாதையும் கிடையாது. என் பொண்ண எப்படி மதிப்பாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரசு தான் சமாதானப்படுத்தினா. அந்த வீட்டை நம்பியா நீ கண்மணிய அனுப்ப போற? சிவகாமிய நம்பிதானே அவங்க வீட்டுக்கு கண்மணிய அனுப்ப போற? தாராளமா அனுப்பி வை, அக்கா பாத்துப்பாங்க அப்படின்னு அவதான் சிவகாமி சொன்னா. தைரியமா இரு சிவகாமி, உன்னைய நம்பிதான் அனுப்புறேன். யாரும் பாத்துப்பாங்கன்னு எந்த நம்பிக்கையிலையும் அனுப்பல. நீ பாத்துப்பன்னு தான் அனுப்பி வைக்கிறேன். அவளை நீ கஷ்டப்படாம பாத்துப்பேல சிவகாமி. சாமி சத்தியமா உன் பொண்ண நான் பாத்துப்பேண்டி. உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேண்டி. 2 பேரும் இந்த விஷயத்த சொல்லி அழுகுறாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சிவகாமி போனதுக்கு அப்புறம் கண்மணியோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி வருது. சரசு சொல்றாங்க, அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. கண்மணியோட அம்மா காவேரி கிட்ட சிவகாமி சொல்றாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் மனசார வாழ்த்து, நான் பாத்துக்கிறேன். அன்பு கண்மணி 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கண்மணி கிட்ட காவேரி சொல்றாங்க, நீ நல்லபடியா வாழுமா, அங்க என்ன நடந்தாலும் பொறுத்து போன்னு சொல்லி அனுப்புறாங்க பொண்ண. கண்மணியும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரசுவும் சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சித்திக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா, சித்தி வந்துடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணி சரின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கப்ப காவேரி நெஞ்ச புடிச்சுக்கிறாங்க. கண்மணி கேக்குறாங்க, அம்மா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா இல்லையான்னு கேக்குறாங்க. சரசு சொல்றாங்க, காலையில இருந்தே உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இனிமேட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாதான் உங்க அம்மாவுக்கு சரியாகும். கண்மணி சொல்றாங்க, அம்மாவுக்கு வீசிங் வந்துருச்சு. அம்மா பாத்து வாமா, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். கார்ல அம்மாவையும் பொண்ணையும் சிவகாமி ஏத்தி அனுப்புறாங்க ஆஸ்பத்திரி போறதுக்கு. சரசு மண்டபத்துல இருக்க அவங்க துணிமணி, காவேரியோட துணிமணியும் பேக் பண்ணி ஆட்டோல ஏத்துறாங்க. அப்ப சரசோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு, என்னடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டியா? உனக்கு அசிங்கம் தாங்கலையா? எனக்கு என்னையா அசிங்கம்னு சரசு கேக்குறாங்க. சரசும் அவரு ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. அவரும் தப்பு தப்பா பேசுறாரு. அதனால ஆட்டோல ஏறி போயிடுறாங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு. கண்மணி அன்பு கிட்ட கேக்குறாங்க, இந்த ஆஸ்பத்திரியில கொடுத்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்களா? என்ன கண்மணி, ஆஸ்பத்திரி ஃபார்ம் தானே, இத கூட ஃபில் பண்ண தெரியாதா? என்னங்க இது இங்கிலீஷ்ல இருக்கு, ஏதாவது தப்பா ஃபில் பண்ணிட்டா? என்ன கண்மணி, பேசிக் இங்கிலீஷ்ல தானே இருக்கு, அதனால என்ன? அங்க அது எனக்கு இங்கிலீஷ் வராது, சுட்டு போட்டா கூட வராது. காலேஜ்லயே அரியர் வச்சுதான் பார்டர்ல பாஸ் பண்ணேன். என்ன கண்மணி, உனக்கு இங்கிலீஷ் வராதா, சுத்தமா தெரியாதா? இத சொல்லிட்டு கடுப்பாராரு அன்பு. நாளை சந்திப்போம்.